जय अमर खाता है जय 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 ओ ओ ह्रीं ஆ ஜெய். இந்த காதல் ம், உனக்கு ஆபத்துல முடிய வாய்ப்பு இருக்கு. ம், ஜாக்கிரதையா இரு. ம், இன்னும் ஒரே ஒரு சடங்கு தான். ம், அதுக்கப்புறம் நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ம். இந்த மைய காலையில அவனுக்கே தெரியாம அவன் தலையில தடவு. ஜாக்கிரதை. இந்தா பிடிச்சிக்கோ. சரிங்க சாமி, நீங்க சொன்னபடியே செஞ்சுட்றேன். ம் சரி, அப்ப நான் வரேன் சாமி. ம் ம். ஜெய் ரீம் ஜீம் ஜலபுல ஜங்கா. போய் வா, நல்லதே நடக்கும். ம் என்னடி பண்ற? ஆ? ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருந்தல, அதான் உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன். ம். ம். லவ் யூ பேபி. டன். ம். ம். நான் சமைச்சு வைக்கிறேன், நீ போய் குடிச்சிட்டு வா. ம். நல்லா நான்வெஜ்ஜா சமைச்சு வை. சரியா? ம். ம். போடா, சமைச்சு வைக்கிறேன். ஏய், என்னடி சமைச்சு வச்சிருக்க? செம வாசனையா இருக்கு. ம்ஹும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஏய், என்னடி இது? ரத்த ஆ? பொரியல். ஆ? அப்படியா? ம். வாவ், செமையா இருக்கே. நிஜமா? ம்? ஏய் வைஷு, ம். உன் அழகின் ரகசியம் என்னடி? ஆ? இந்த ரத்த பொரியல் தான். அப்போ இதே மாதிரி டெய்லி சமைச்சிட்டு எப்பவுமே நீ ம். எளிமையாவே இருக்கணும். ஓகேவா? நீயே சொல்லிட்டல, செஞ்சிட வேண்டியதுதான். ம். சரி, எனக்கு ம். ஒரு சின்ன வேலை இருக்கு. ம். நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? ம். ம்? ம்
யோ சாமி, யோ சாமியாரே, ஒருவேளை தூங்கிட்டானோ? இது வேலைக்கு ஆகாது. இவன் வீக்னஸ்ல கையை வச்சிட வேண்டியதுதான். அடி சரசு, நீதானா? வந்துட்டியா? இந்த பாட்டை கேட்டப்பயே தெரியும் நீதான் சொல்லிட்டு. மாமியார் வீட்டுக்கு வா, உனக்கு எல்லாமே தெரியும். இவன் தானா? யோ சாமி, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டாக்டர் அங்க என்ன போட்டு அந்த கத்து கத்திட்டு இருக்கான். லூடி என்னையா ஆச்சு? இல்லையா, அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? ஒரு நல்ல பலியாடு மாட்டிருக்கு, ஆனா வலிக்கே வர மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா கொடுத்துறேன். என்னமோ சொல்ற. நான் ஒரு வாரத்துல திரும்ப வருவேன். லோடு ரெடியா இருக்கணும் சொல்லிட்டேன். இருடி மௌன உன்னை பார்த்துக்கிறேன். ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பலு ஜும்பாலே. நீ நினைத்தது நடக்கும் குழந்தாய். இந்தா புடி, சென்று வா. என்னையா அது இவ்வளோ சின்னதா இருக்க? அது இப்போ உள்ள சைஸியா? போ. சை, இவனே நம்மளை போட்டு கொடுத்துருவோம் போல தெரியுதே. ஐயோ, ஏ வைஷு, ஏ வைஷு. என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துற இப்ப? ஏய், என்னடி இது? ஒரே ரத்த ரத்தமா இருக்கு. இதுக்குதான் இப்ப பேய் மாதிரி கத்துனியா நீ? நீ தானே கல்ல சொல்லிட்டு போன இனிமே ரத்த பொரியல் தான் வேணும்னு. ஓ அப்படியா? நான் தான் சொன்னேன்ல. ஓகே. என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. யாரோ ஒருத்தர் என்ன கொன்னு என் ரத்தத்தை குடிக்கிற போல கனவு கண்டப்பா. அதான் கொஞ்சம் லைட்டா பயந்துட்டேன்ப்பா. வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? நேத்து நைட்டு கொடுத்தேனே. அந்த அந்த மருந்தா? நல்ல மருந்துமா. அப்படின்னா அந்த மருந்த பெட்ரூம்ல போய் போட்டு வருவியா? ஹலோ சாமி, சொல்லுங்க சாமி. எப்பமா வேலை முடியும்? எப்படியும் முடிஞ்சிரும் சாமி. அதுவும் நிறைஞ்ச அமாவாசை வேற. சரி, அவன் வந்துட்டான் போல. பார்த்து ஜாக்கிரதை. காரியத்தை முடிச்சிட்டு நான் நாளைக்கு கூப்பிடுறேன். சரிம்மா. ஹே பேபி, என்ன பண்ற? டிவி பார்க்குறேன்.
ம், ம், ம். ஆ? ஏய், என்னடி இது டிவிலயும் ஒரே ரத்த ரத்தமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இப்படியா? ம். காலையிலனா ரத்த பொரியல் செஞ்சு வச்சிருக்க, ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக ரத்த ரத்தமா இருக்கு. என் கனவுல வேற ஒரே ரத்த ரத்தமா வருது. இப்போ டிவியில் என்னன்னா அதுலேயும் வேற ரத்த ரத்தமாவே பார்த்துட்டு இருக்க. அதுலேயும் அவன் மேட்ரு பண்ணுறப்போ சாவறான் பார்த்தியா? ம் என்ன பார்த்தா உனக்கு என்ன சைக்கோ மாதிரி தெரியுதா? சொல்லுடா, சைக்கோ மாதிரி தெரியுதா? சொல்லுடா, சொல்லுடா. என்னம்மா? இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கோவப்படாதடி செல்லம். ம். ம். இன்னும் இதுக்கெல்லாம் போய் கோவப்படுற? ஐயையோ! என்ன பண்ணலாம்? ஆ? செல்லம் செல்லம் ஒரே நிமிஷம் இரு. கோச்சிக்காத. இதோ போயிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ, யோ நீ என்ன பண்ற? யோ சாமி, கால் பண்ணுற நேரமாயா இது? சொல்லியா? என்ன மேட்ரு? நாளைக்கு லோடு ரெடி, டைம் சொல்றேன், வந்துரு. என்னையா சொல்ற? கன்ஃபார்மா? ஆமாய்யா, யோ பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? எதுவும் வராது. அப்போ நான் பார்ட்டிகிட்ட சொல்லிடவா? கன்ஃபார்ம் பண்ணு. நாளைக்கு உன்னை நான் கூப்பிடுறேன். கண்டிப்பா வந்து. அப்பா, இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் வந்துடும். நம்ம ஆளை கூட்டு போய் ஜாலியாக எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடணும். இதில் நாம் சரக்கை தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும், யாருக்கும் தெரியாது. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமாகும் ஏறுது எனக்கு. இவனா? ஐயோ, இவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. சரி, புக்கை படிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுப்போம். ம். 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 அடே, வணக்கம்பா. சொல்லு. யோ சாமியாரே, எங்கேயா லோடு? ஒரு வாரமா லேட் ஆனதுனால அந்த டாக்டர் என்ன கத்திட்டு இருக்கான்யா. என்னையா பண்ற? என்னடா இவன் வேற. யோ சாமி, என்னையா மண்டைய சொஞ்சிட்டு இருக்க? லோடு எங்கேயா? அது லோடு மிஸ் ஆயிடுச்சுப்பா. என்னையா சொல்ற? ஆமாப்பா. யோ சாமி, இவ்வளோ நாளா நீ எப்படி சப்ளை பண்ண, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதியா. ஆனா நீ இப்ப ஆளே சரியில்லை. எப்படி லோடு இறக்குறன்றத ஒழுங்கா சொல்லிடு. நானே பாத்துக்கிறேன்யா. இனிமேல் உன்னை நம்பினா வேலைக்கே ஆகாது. ஐயோ, உன்கிட்ட சொல்லாமா வேணாமா? ம். சரி, உண்மையை சொல்லிடுவோம். கொஞ்சம் கிட்ட வாப்பா. குழந்தாய், என்ன உன் பிரச்சனை? நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி, நான் எப்பவுமே இளமையா இருக்கணும். ம்ஹும். எல்லா பொண்ணுகிட்ட இருக்கிற அதே பிரச்சனை. ம். நல்ல உடற்பயிற்சி பண்ணுமா, நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க, எப்போதுமே இளமையா இருக்கலாம். நான் பாட்டியானா கூடவா? நீ பாட்டியானா எப்படிமா பியூட்டியா இருப்ப? அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு வயசானாலும் நான் இளமையா இருக்கணும். அதுக்கு என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன். ம். ம். நீ என்ன வேணாலும் செய்வியாம்மா? செய்வேன் சாமி.
பார்த்துடலாம். பிரச்சனைன்னு வந்தால் சிக்க போகிறது தானே. நாம தான் போலீஸ் சாமியாச்சே, தப்பிச்சிடலாம், சமாளிப்போம். இந்த வருஷத்தில் நாம் எப்படியாவது செட்டில் ஆகலாம். உங்க கடவுள் என்ன சாமி சொல்லுச்சு? கடைசி வரைக்கும் இளமையாவே இருப்போமா? சரி சாமி, நான் வரேன். யோ சாமி, பயங்கரமான ஆளியா நீ. ஆமா, அந்த பொண்ணு என்ன லூசா இல்ல சைக்கோவா? நீ ஒரு ஆளுன்ட்டு உன் பேச்ச நம்பி இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கா? இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி டுபாக்கூர் சாமி பழச்சிட்டு இருக்காங்க. பல்லே ஆளியா நீ. ஏற்கனவே 17 பேர் கதையை முடிச்சிட்டா. இப்போ புதுசா ஒரு பையனை பிடிச்சிருக்கா. அவன் தான் சிக்க மாட்டாங்கிறான். 17 பேரா? யோ, மொத்தமா எல்லாம் மாட்டிக்கு போறியா? ஏதோ பிரச்சனை கிச்சனை வந்துட போதியா? அதுக்கு தான் அட்ரஸ் இல்லாத பசங்களை பார்த்து தூக்க சொல்லிருக்கோம். ஓ, நாம மாட்டுற மாதிரி இருந்தா அவளையே தூக்கிடுவோம். அது சரியா. இப்ப நான் கிளைண்ட்டுக்கு என்னையா பதில் சொல்றது? இன்னும் 2 நாள் தான் இருக்கு எனக்கு டைமு. கொஞ்சம் பொறு, மேட்ரு முடியுதா பார்ப்போம். இல்லைன்னா நாமளே களத்தில் இறங்கி. அப்பாடா, தப்பிச்சண்டா சாமி. ஓ, இந்த பாப்பாவா? ஹலோ. சாமி, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு சாமி. ஃபைனலா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? என் சைடு பயங்கர ப்ரெஷரா இருக்க. பிரஷரா? என்ன பிரஷரு? ஆ, ஹலோ? ஆ, ஹலோ சாமி? உளறிட்டமே. சாமி, லைன்ல இருக்கீங்களா? சாமி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சாமி? அது ஒன்றும் இல்லைம்மா. தெய்வம் காணிக்கைக்காக எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தெய்வத்தை திருப்திப்படுத்தினா தானம்மா உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிங்க சாமி. அப்போ நான் எல்லா சடங்கையும் முடிச்சிட்டு திரும்ப உங்களுக்கு கூப்பிடுறேன் சாமி. சரிம்மா, ஜெயம் உனக்கே. ஓகே சாமி, நான் வச்சிடுறேன். ம்.
ஆ, என்னாச்சு? ஆ, என்னாச்சு? அப்பா அப்பா ஐயோ ஆ, ஐயோ ரத்தம். ஆ, ரத்தண்டி வலிக்குதுடி. ஆ ஆ ஆ வலிக்குதுடி. ஆ, ஆ. ஆ, 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 விட்ரி 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 விட்ரி. ஆ, ஆ, ஆ. அப்பா. ம், ம். எனக்கு உன்னோட ரத்தம் வேணும். என்னது ரத்தம் வேணுமா? என்னடி பேசுற? ஆ? ஆமா, நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ண போறேன்னு நினைச்சியா? இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன். உன்னை கொன்னு உன் ரத்தத்தை குடிக்க போறேன். ஐயோ அப்போ நீ